காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த 3 ஆண்டுகள்ல ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோட உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்டு நிற்கிறேன். இந்த மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அறிவின் அடையாளமா, வீரத்தின் அடையாளமா, பண்பாட்டினுடைய அடையாளமா நம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான 3 திட்டங்கள் கொடுத்திருக்கு. முதலாவது திட்டம், திமுக என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் அறிவியக்கம் என்பதை அடையாளமாக கழகத்துக்கு மட்டும் அறிவாலயம் கட்டாமல் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடிய அறிவு ஆலயங்களை கட்டி வருகிறோம். அதுதான் மதுரையில் அறிவின் அடையாளமா பிரம்மாண்டமாக எழும்பியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இரண்டாவது திட்டம், தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பாஜக உச்சமன்றத்தில் தன்னுடைய வாதங்களால் தடை ஏற்படுத்தின போவோம். அதை உடைச்சி வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். உலகமே நம்ம வீர விளையாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கம். மூன்றாவது திட்டம், தமிழ் நாகரிக தொட்டிலாம் இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு நடக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்துச்சு பாஜக. எத்தனை சதி செயல்களெல்லாம் ஈடுபட்டாங்க. நம்ம வெங்கடேசனை கேட்டா 1 மணி நேரம் அதை பற்றி விளக்குவார். அந்த தடையெல்லாம் உடைச்சு எரிஞ்சு தமிழ் நாகரிகத்தின் அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியகம். இப்படி தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை முழுமையாக எடுத்து சொன்னா எல்லா கூட்டங்களும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களாக ஆகிடும். அதனால நம்மோட திராவிட மாடல் அரசோட சாதனைகளால பயனடைஞ்ச குடும்பங்களோட எண்ணிக்கை மட்டும் சொல்லட்டுமா? எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு 1,15,00,000 சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்ற கிராம பொருளாதார அதை உயர்த்துகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 16 லட்சம் குழந்தைகள் காலையில் பசியோடு பள்ளிக்கு வராம சூடாகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் சாப்பிட்டு பாடங்களை நல்லா கவனிக்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் சுதந்திரமாக கட்டணமே இல்லாம 460 கோடி முறை பேருந்தில் பயணிக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டம். அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போற 4,81,075 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற 28 லட்சம் மாணவர்களுக்கு திறன்பயிற்சி வழங்க இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். இல்லம் தேடி கல்வி மூலமா 24,86,611 மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலமா இதுவரை 1,71,00,000 பேர் பலன் பெற்றிருக்காங்க. இது அத்தனையும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் நிறைவேற்றிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட கடுமையான நிதி நெருக்கடியில தமிழ்நாட்டை தவிக்க விட்டு போனார் பழனிசாமின்னு இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற நம்ம பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்டா டீட்டெயிலா சொல்லுவாரு. திட்டங்களை தீட்டுறது மட்டும் இல்ல, அதோட பலன்கள் முறையா போய் சேருதான்னு நாங்க நேரடியாக கண்காணிக்கிறோம். இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல மதுரை பழங்கானத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் பேசுறாரு. மாற்றுத்திறனாளியான அவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி முறையில் 4 மாசமா இடைவிடாம படிச்சு வங்கி தேர்வில் நான் சாதிச்சிருக்கிறேன். அதை பார்த்தப்போ அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால பள்ளிகளில் மாணவர்கள் வருகை அதிகமாக இருக்குன்னு சர்வே வந்திருக்கு. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கல்விக்கான திட்டங்களை பார்த்து உருவாக்கிட்டு இருக்கோம். கல்வியையும் மருத்துவத்தையும் நம்முடைய 2 கண்களாக பார்க்கிறோம். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு,
மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல. அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான். அன்புக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்துக்கும் அடையாளம் மதுரை தான். கள்ளழகர் வைகையில் இறங்கும் இந்த திரு ஆலவாய் நகரான மாமதுரையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சுருக்கமாக சொல்லலாமா? நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு 1069 நாட்கள் தான் ஆகுது. ஆனால் 1556 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 6082 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு 1250 கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்குத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவுன்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒலிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப 11 பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் பசியார உணவு உண்கிறார்கள். 17 திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை 4,70,70,000 பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் 11,065 மாணவ மாணவியர்களும் பள்ளிகளில் 13,065 மாணவ மாணவிகளும் படிக்கிறாங்க. அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக, அற்பர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு. மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டை பாஜக 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கிறது. இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதைகளை நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கோம். திமுகவோட பல வாக்குறுதிகள் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிச்சிருக்கு. சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்றேன். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் இந்திய மக்கள் கிட்ட பாஜக அரசு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும். தேர்தல் சீசனுக்கு மட்டும் தமிழகம் வந்து செல்ல தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா என்றும் மலிவான அரசியலை செய்கிறார் பிரதமர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மதுரையில் வாக்கு சேகரிக்கும் போது இதனை அவர் தெரிவித்தார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.